ஹலோ, இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். இது வந்துட்டு கருப்பட்டி, அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உளுந்தங்களி தான். இது வந்துட்டு ரொம்ப வெயிட் லாஸுக்குமே நல்லது, உடம்புக்குமே நல்லது, ரொம்பவே போன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு, முதுகு வலி, முட்டு வலி எல்லாம் இருந்தால் வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குணமாகிறதுக்கு. நான் அதுக்காக கருப்பட்டி வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நாட்டு கருப்பட்டி தான். நாட்டு கடையில் எல்லாமே கிடைக்கும் அந்த கருப்பட்டி தான். இல்லைனா உங்களுக்கு பியூராக உங்களுக்கு நார்மல் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதை வந்துட்டு நான் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு காய்ச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருப்புளுந்து பவுடர் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்துட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்படி கடைஞ்சி எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு அந்த தரி இல்லாமல் வந்துட்டு தண்ணி மாதிரி வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி இது வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு உங்களோட இஷ்டத்துதான். கொஞ்சம் லூஸாகவே வேணும்னா வந்துட்டு லூஸாகவே எடுத்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்துட்டு தும்பு தூசி அதெல்லாம் வந்துட்டு இதை அரைச்செடுக்கும்போது போகும், அதனால தான். சின்ன பிள்ளைங்களுக்குமே இது வந்துட்டு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி தான். பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நிறைய தும்பு தூசி எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி காய்ச்சி அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம இடையில வந்துட்டு அது காய்க்கும்போது நம்ம ஊற்றி கொடுக்கலாம். நான் இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது வந்துட்டு நல்லெண்ணெய் லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றினா போதும். இவ்வளவு தான். இதுக்கு மேலே வந்துட்டு வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இந்த இதில் நான் கொஞ்சம் கருப்பட்டியும் சேர்த்து கொஞ்சம் லூஸாக ஆக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கிறேன், காய்ச்சி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு எப்போவுமே கிளறிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். இது இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணினோன்னா அது வந்துட்டு கட்டி ஆகிடும், துருதுராக ஆகிடும். அதனால் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். நான் வந்துட்டு இது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணி விஸ்க் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கொதித்து திக்கானதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு அடி பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது ஊற்றி நான் வந்துட்டு கிளறி விட்டுட்டு இருக்கேன். இந்த கருப்பட்டி வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நார்மல் உளுந்து இருக்குல்ல, அதை போல் வந்துட்டு கருப்புளுந்து தனியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை வந்துட்டு லைட்டாக வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தேவையான டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்துட்டு மார்னிங் நீங்கள் குடித்தா வந்துட்டு ரொம்பவே நல்லது. சுகர் இருக்கவங்க வந்துட்டு இதே மாதிரி பண்ணி இதில் வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டு அவங்க சாப்பிடலாம், அதுவுமே ரொம்ப ஹெல்தி தான். நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணுறதை விட வந்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க. இது வந்துட்டு ரொம்ப குறுகி வந்தாலுமே இந்த மாதிரி திரைக்க ஆரம்பிக்கும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா கையில் எல்லாமே திரைச்சிடும். எனக்கு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும். சில பேருக்கும் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இது கூடவே கொஞ்சம் கூட வந்துட்டு லூஸாக எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். இது வெந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் இந்த நல்லெண்ணெய் ஊற்றுக்கலாம். நல்லெண்ணெய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப பியூரான நல்லெண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு மார்னிங் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலுமே ரொம்பவே ஹெல்தி. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.